பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு பலபுற நிகழ்ச்சி, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக. இப்போ நீங்க எல்லாம் வந்து குட் பேட் அக்லி அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? நோவா? ஓகே. பார்த்தவங்களுக்கு, அதாவது ஏற்கனவே நீங்க வந்து அஜித் படம் ஏதாவது பார்த்துருப்பீங்க, அதுல உள்ள டயலாக் அதுதான் பேச போறேன். அதனால வந்து எஸ்கேப் ஆக முடியாது. அதாவது குட் பேட் அக்லியில அஜித் குமார் வந்து சில வசனங்கள் பேசியிருப்பாரு. அந்த வசனத்தை சில நடிகர்கள் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. முதல்ல நம்ம வந்து குட் பேட் அக்லி அந்த படத்துல உள்ள ஒரு 2-3 வசனங்களை நம்ம பார்க்கலாம். மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், கல்வி இருக்கும், காடு இருக்கும், ஆனா உயிர் இருக்காது அப்படின்னு பேசியிருப்பாரு. இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா எப்படி பெய்யும் நில இறக்கி வரட்டுமா அது அப்படின்னு பேசியிருப்பாரு. அப்படின்னு அதே படத்துக்கே வந்து ஒரு டயலாக் இருக்கும். சிவலிங்க என்னக்காக விட்டுட்டேன், குடிக்க எப்படி விட்டுட்டேன், ஆனா வயலன்ஸ என் பையனுக்காக விட்டுட்டேன், ஆனா என் பையன் மேல யாராவது கைய வச்சுங்க விட்டதை தொட்டுடுவேன். அது இந்த டயலாக் வந்து இந்த டயலாக் வந்து வில்ல நடிகர் நம்பியார் அவர்கள் வந்து என்ன பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், ஆனா உயிர் மட்டும் இருக்காது. ஏங்கிட்ட நீங்க வாழாட்டீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் எப்படியும் நகரோ கபாடி மரியாதையா சொல்றேன். என்ன மாதிரி ஒரு பெரிய கொடைக்காரனா வரணும்னா யாரை வேணாலும் எப்ப வேணாலும் போய் தரலாம். மக்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன். அதே மாதிரி வயலன்ஸ் எப்பயாவது என்னை யாராவது தட்டி பார்த்தீங்கன்னா அப்ப நான் என்கிட்ட வயலன்ஸ் வரும். வரட்டுமா? என்ன மறுபடியும் கொடைக்காரனாக்கிறாதீங்க. வரேன். அடுத்ததா வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த டயலாக் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. அதான் மூக்கு இருக்கு, முறையும் இருக்கு, கிழிமாய மூக்கு இருக்கு, கையில் இருக்கு, காது இருக்கு, தங்கா கப்பமாக இருக்கு, அடுத்தது கண்ணு இருக்கு, காது இருக்கு, அதாவது மீன் மாதிரி கண்ணு. இதில் ஒரு உயிரை பிடிச்சோம்னா ஒரு அருமையான தேவலை கிடைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எப்பயும் இந்த மாதிரி அழகான தேவதையை நாம விடவே கூடாது. இப்பயே போய் நான் ரொம்ப சொல்றேன், அந்த பொண்ணை நிச்சயமா காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன். வார்த்தமா அப்படி ரகுவரன் அவருக்கு வந்து அதே டைலாக் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை. மூக்கும் இருக்காது, உனக்கு மொழியும் இருக்காது, கையும் இருக்காது, காடும் இருக்காது, கண்ணும் இருக்காது, காதும் இருக்காது, உயிரே இருக்காது. இந்த மாதிரி பண்டிகைன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக பாக் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். எந்த சூழ்நிலையிலையும் எப்பயுமே என்கிட்ட மட்டும் யாராவது பம்பு பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களெல்லாம் மூட்டோட எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். வரைக்கும் அடுத்தது வந்து பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள். அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்து அவரோட ஃபீட்பேக் அவர் எப்படி டைலாக் பேசியிருப்பாரு. நேற்று குண்டு படம் பார்த்து பேசுறாரு, பேசக்கூடாது எல்லாருமே கண்டு எடுத்து சுட்டு சொல்றாரு. எனக்கு படம் வந்துருச்சு, நான் சீட்டுக்கு கீழே நைஸா பார்த்த படத்தை பார்த்துக்கூடாது, பயந்தது இல்லையா. இடைவெளிக்கு பிறகு திடீர்னு பார்த்து சரி படம் அமைதியா இருக்கு அப்படின்னு பார்த்து பிரி 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 ரொம்ப பயந்துட்டாரு. அமைச்சரோட கையை பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன். அடுத்தது வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் இதே டயலாக். ஏன்னா வந்து அஜித் விஜய் அப்படின்றது வந்து 2 துருவம். விஜய் அந்த டயலாக் பேசுறதா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், ஆனா உயிர் மட்டும் இருக்காது. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பயும் வரட்டுங்க வரணும்.
அடுத்ததா கடைசியா வந்து கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்து அதே டயலாக் வந்து பேசணும் அப்படின்னு എന്തിനുമേ മുടിയില്ല കയ്യിരിക്കും കാലിരിക്കും മൂക്കിരിക്കും മുടിയിരിക്കും കണ്ണിരിക്കും കാലിരിക്കും അതിന് ഉയിർ കൊടുക്കാൻ മുടിയും അവനാൻ വലിയ ഉള്ളത് എന്റെ സൂര്യയിലും இன்பமில்லாத துன்பமில்லாத நீங்க எப்பயுமே முருகனே உங்களுக்கு இல்லாத அனுபவங்கள் அதாவது முருகனில் தலைப்பெருங்கடலை